முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள மடலில் 2021 முதல் 2026 வரையிலான 5 ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்ய முடியாத சாதனை திட்டங்களையும், இந்தியாவின் பல மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய முதன்மையான திட்டங்களையும் நிறைவேற்றியுள்ள திராவிட மாடல் அரசின் சாதனைகளையும், அதனால் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கிடைத்துள்ள பயன்களையும், அவர்களின் வாழ்வில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களையும் இடைவிடாது பரப்புரை செய்யும் பணியை உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். திமுக தகவல் தொழில்நுட்ப அணியினர் ஒவ்வொரு நாளும் சமூக வலைதளங்களில் திமுக அரசின் சாதனைகளை பதிவிட்டு அனைத்து தரப்பு மக்களிடமும் அதனை கொண்டு சேர்க்க வேண்டும். மாவட்ட நிர்வாகிகள் தொடங்கி பல்வேறு சார்பு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளும் ஃபேஸ்புக், வாட்ஸ்ஆப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம் என அவரவர் சமூக வலைதள கணக்குகளில் திமுகவின் சாதனைகளை பதிவிட்டு பரப்பிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை சிறப்பாக நடத்தினோம். ஆனால் அது நமக்கு எளிதானதாக இல்லை. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசின் தமிழர் விரோத பழிவாங்கும் போக்கினால் ஏற்பட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டு மாநில உரிமைக்கான போராட்டத்தை தொடர்ந்தபடியே ஜனநாயகம் காக்கும் அறப்போர்க்களத்தில் நின்றபடியேதான் எண்ணிக்கையில் அடங்காத சாதனை திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதனால்தான் 2026 தேர்தல் களத்தை தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்குமான தேர்தல் என்று தொடர்ந்து சொல்லி வருவதை முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி என்பதை முன்வைத்துள்ள இந்த தேர்தல் களம் என்று நாம் சொல்வதை நிரூபிப்பது போலவே டெல்லியிலிருந்துதான் எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவரும் அவரது சகாக்களும் டெல்லியில் இருப்பது எதற்காக? தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கித் தருவதற்காகவா? தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படாமல் முடக்கப்பட்டிருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துவதற்காகவா? மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்காகவா? சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காகவா? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளில் அடுப்பு எரிந்தால் என்ன, எரியாவிட்டால் எங்களுக்கு என்ன என்ற மனநிலையுடன் தான் எதிர்க்கட்சியினர் தங்களது கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் களத்தை சந்திப்பதற்கே டெல்லியின் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்களின் கைகளில் தமிழ்நாடு சிக்கிக் கொண்டால் ஒவ்வொரு நாளும் என்ன பாடுபட வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்துள்ள தமிழ் மக்கள் ஒருபோதும் டெல்லியின் ஆதிக்கத்தையும் அதன் அடிமை கூட்டத்தையும் அனுமதிக்க மாட்டார்கள். தங்கள் சுயநலனுக்காக சொந்த கட்சியை அடமானம் வைத்தது போல தமிழ்நாட்டையும் டெல்லியிடம் அடகு வைக்க தயங்காதவர்கள் அவர்கள் என்பதை மக்கள் அறிவார்கள். இனி எதிர்க்கட்சியினர் எடுக்கும் முடிவு என்பது டெல்லி எடுக்கும் முடிவுதான் என்பதையும் மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் ஆணித்தரமாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்கும் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்குமான வலிமை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கே உண்டு என்பதே மக்களின் உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உருவாக்கியது திராவிட மாடல் ஆட்சி. அதனால் நாம் மக்களிடம் செல்வோம், களத்தில் நின்று வெற்றியை பெறுவோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நம்மை விட்டு மறைந்தபோது திமுகவையும் ஆட்சியையும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தன் தோளில் சுமந்து 1971ஆம் ஆண்டு தேர்தலில் மகத்தான வெற்றியுடன் தொடர்ந்து ஆட்சியில் அமர செய்தார். அதேபோல் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவருடைய கொள்கை பாதையில் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து அமைந்திட 2026 தேர்தல் களத்தில் நிச்சயம் வெல்வோம் என உறுதியளிக்கிறேன். உடன்பிறப்புகளே, உங்களின் அயராத உழைப்பின் மீதுள்ள நம்பிக்கையால் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள மடலில் உறுதிபட தெரிவித்துள்ளார்.